இப்போ 2 இலக்கங்கள் முடியக்கூடிய நம்பர்ஸை எப்படி சுலபமாக நாம் பெருக்கிறது அப்படின்னு பார்ப்போங்களேன். இதில் சிலதுக்கெல்லாம் கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நம்ம பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இதில் ஒரு 5 டைப் கொடுத்துருக்கோம். இந்த 5 டைப் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பில் 37 பெருக்கல் 33. இதில் 1ஆம் இலக்கத்தினுடைய கூடுதல் இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 10ன்னு வருதுங்களா? 10. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், 10th டிஜிட் 10ஆம் இலக்கத்தில் 3 3 சேம். அப்போது 10ஆம் இலக்கத்தில் வரக்கூடிய எண்கள் சேமாக இருக்கணும். 1ஆம் இலக்கத்தில் வரக்கூடிய எண்களின் கூடுதல் 10ல் 10 வரணும். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன? 10. இந்த இடத்துல பாருங்கள், 8ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன? 10. அப்போது 1ஆம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூடுதல் 10, 10ஆம் இலக்கங்களின் எண்ணிக்கை சமம், சேம், ஒரே மாதிரி. இப்படி இருந்தா இந்த ட்ரிக்கை நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். இந்த ட்ரிக் பாருங்களேன், இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்கு, ரெண்டையும் கூட்டினா 10ங்களா? 3 இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்குங்களா? அப்போ 3 7 21 21ங்களா? இந்த 3க்கு அடுத்த எண் என்ன? 4. அப்போ 3 × 4 12. இவ்வளவுதான் விட. சரிங்களா? இவ்வளவுதான் விட. இலக்கங்களினுடைய கூடுதல் சேமா 10 வரணும், 10ஆம் இலக்கங்கள் சேமா வரணும். அப்போ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? 7ஐயும் 3ஐயும் பெருக்கினா 21, 3க்கு அடுத்த எண் 4, 4 × 3 12. அவ்வளவுதான். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன், 8 2. இந்த 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10 வருதுங்களா? 1ஆம் இலக்கத்துல. இப்போ 10ஆம் இலக்கத்துல இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 8ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, 16. இந்த 4னுடைய அடுத்த எண் என்ன? 5. 5 × 4 20. 20. அவ்வளவுதான். இந்த ட்ரிக் ஓகேங்களா? இப்போ இதுல இன்னும் கூட 2-3 ட்ரிக் பண்ணி பார்ப்போம். என்ன போடலாம்? பெரிய நம்பர் போடலாம். 97, 93. இப்போ பெருக்குங்களேன், 10ஆம் இலக்கம் சேமா இருக்கா? 1ஆம் இலக்கங்களின் கூடுதல் 10ன்னு வருதுங்களா? அப்போ இந்த ட்ரிக்கை பயன்படுத்துவோம். 3 7 21, 3 7 21. 9க்கு அடுத்த எண் என்ன? 10ங்களா? 10 9 90. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு இன்னொரு கூட பார்த்துப்போங்களேன், ரொம்ப சுலபம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 94 96, 4 6 24, 9க்கு அடுத்த எண் 10. அப்போ 10 × 9 90. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு எண் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வழிக்கும் இரண்டாவது வழி, ஃபர்ஸ்ட் ட்ரிக்குக்கும் ரெண்டாவதுக்கு என்ன வித்தியாசம்னா, முன்ன இடத்துல பார்க்கும்போது என்ன இருந்தது? 96 94. 1ஆம் இலக்கங்களின் கூடுதல் 10ஆ இருந்தது, 10ஆம் இலக்கம் சேமா இருந்தது இல்லையா? ஆனா இந்த இடத்துல 1ஆம் இலக்கம் சேமா இருக்கு, 10ஆம் இலக்கத்தினுடைய கூடுதல் தான் 10ன்னு வருது இல்லையா? அப்போ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை போலவே தான், ரொம்ப சுலபம் தான். இப்போ பாருங்களேன், 6 6, இதையும் பிறகுங்க, 6 6 36. இங்க என்ன இருக்கு? 4ம் 6ம் இருக்கா? இதையும் பிறகுங்க, 4 6 24. இங்க கடைசியா இருந்த சேமா இருந்தது 6 இருந்தது, அதை ஆட் பண்ணுங்க, 30. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்த ப்ராசஸ் பண்ணுவோம். 1ஆம் இலக்கம் சேமா இருக்கு, 10ஆம் இலக்கங்களின் கூடுதல் 10 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 3 3 9 0 9, 3 9 3 7 21 பிளஸ் இது ஒரு 3, அப்ப 24. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த ட்ரிக்கும் ஓகே. ஒரு எண் 5ல் முடிந்தால் அதை எப்படி பெருக்கணும், ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறது வித்தியாசம் பார்ப்போங்களே. 25ன்னு முடியுது இருக்குங்களா? இந்த இடத்துல 5ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ட்ரிக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். 5னுடைய ஸ்கொயர் என்ன? 25. இங்க 2 இருக்குங்களா? 2க்கு அடுத்த எண் என்ன? 3 3 2 6. அவ்வளவுதான். 35 பண்ணுவோம். 35. 5னுடைய வர்க்கம் என்ன? 25 ஸ்கொயர். 5னுடைய ஸ்கொயர் 25. 3க்கு அடுத்த எண் என்ன? 4 4 3 12.
75க்கு போங்க. 5னுடைய ஸ்கொயர் நம்பர் என்ன? 25. 7க்கு அடுத்த எண் என்ன? 8. 7 8 56. 115க்கு பார்ப்போமே. இது எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் கடைசியில 5ல் முடிந்திருந்தா இந்த ட்ரிக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ 115 ஸ்கொயர் பண்ணுங்க. 5ல் முடியுதுங்களா? அப்போ 25. இது 11ங்களா? 11க்கு அடுத்த எண் என்ன? 12. அவ்வளோதான் விட. சரிங்களா? அவ்வளோதான். இது ஒன்றாச்சு. இப்போ இதை முடிச்சிட்டோம். இதுக்கு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? வழி 1 பொறுத்தவரையில யூனிட் டிஜிட், அதாவது 1ஆம் இலக்கம் 93 97, 1ஆம் இலக்கங்களின் கூடுதல் 10ல் வரணும். 10ஆம் இலக்கங்கள் சேமா இருக்கணும். இதுக்கு ரூல். இதுல என்ன பார்த்தோம்? 1ஆம் இலக்கத்தில் இருக்கிறது சேமா இருக்கணும். 10ஆம் இலக்கங்களின் கூடுதல் 10 வரணும். இது சேம். அப்போ இதுல என்ன பார்த்தோம்? 3 21, 9க்கு அடுத்து எண் 10, அப்போ 90. ஆனா இதுல இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணோம்? 6 6 36, 9 × 1 9, 9 + 6 15 இப்படி எழுதணும். வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்றோம்? இதை ஆட் பண்றோம். இந்த இடத்துல ஆட் பண்ணல. இதுதான் இதுக்கான வித்தியாசம். ஆச்சுங்களா? இப்போ 5ல் முடியதையும் நம்ம இதுக்கு முன்னையே பார்த்துட்டோம். இப்போ 9ஆல் பெருக்கும் பொழுது எப்படி ஒரு எண்ணை பெருக்குவது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சின்ன நம்பர், அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போவோம். 9 பெருக்கல் 8. 9 8ஆல பெருக்க போறோமா? இப்போ இங்க பாருங்க, 9ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? 7ங்களா? 7ங்களா? இந்த 7 9ல கழிச்சிங்கன்னா 2 கிடைக்குதுங்களா? அதை இங்க போட்டுருங்க. சிம்பிள். இன்னொரு முறை பண்ணி காட்டுறேன் பாருங்க. 9 × 8. இந்த 8ல ஒரு எண் குறைச்சிங்கன்னா 7. இந்த 9 அந்த 7 இந்த 9ல கழிச்சிங்கன்னா 2. அவ்வளவுதான். இது டபுள் டிஜிட்டல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். 99 × 72 இல்லைங்களா? இப்போ 72ல 1 கழிச்சிங்களா எத்தனை? 71ங்களா? 71ங்களா? இந்த 71 இதில் கழிச்சிங்கன்னா 8 2. இதுதான் விட. புரியுதுங்களா? ஒன்று குறைச்சிக்கணும். 99 × 72ல 1 குறைச்சிக்கணும். 1 குறைச்சிங்கன்னா 1 71. அந்த குறைச்ச நம்பரை இதில் இருந்து கழிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 99ல கழிக்கணும். அப்போ கழிச்சிங்கன்னா 2 8. அவ்வளோதான். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டிஜிட்ஸும் இங்க இருக்கக்கூடிய 9னுடைய டிஜிட்ஸும் சேமா வரணும். இன்னொன்று பண்ணி பார்ப்போமே. 999 × 781ங்களா? இதுல ஒரு எண் குறைச்சிங்கன்னா எத்தனை? 7 8 0ங்களா? இப்போ இந்த 7 8 0 இதுல கழிங்க. 9 1 2. அவ்வளவுதான் விட. இது 9ல் முடியும் பொழுது இந்த ட்ரிக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு 11. 11ஆல பெருக்கிறது எப்படி அப்படின்னா, டபுள் டிஜிட் 11ல் முடிஞ்சிருக்கு, இன்னொரு நம்பரும் டபுள் டிஜிட்டாவே இருக்கு அப்படின்னா இந்த ட்ரிக் பயன்படுத்திக்கலாம். 12 × 11. இப்போ 3 போட்டுக்குங்க. இந்த 1 இங்க வச்சுக்கோங்க, இந்த 2 இங்க வச்சுக்கோங்க. இடையில இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 1 2 3. அவ்வளவுதான் விட. 76க்கு பண்ணுவோமா? இதையே 11 × 76. 7 இங்க வச்சுக்கோங்க, 6 இங்க வச்சுக்கோங்க. 7ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா எத்தனை வருது? 13 வருதுங்களா? 13 நேரா போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? 7 6 3 ஒரு நம்பர் இங்க வச்சுக்கணும். கேரி பண்ணிக்கணும். ஒரு நம்பர் இங்க சிங்கிள் டிஜிட் தான் எழுதணும் 1. அப்போ 8 3 6. ஓகேங்களா? இப்போ 93. 11 × 93 வைங்களேன். எப்படி எழுதலாம்? 3 9. 9ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வருது?
10 வருதுங்களா, இந்த மாதிரி 10 எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாது? இது விடை அல்ல, இது தவறு. அப்போ 903 இந்த 1 கேரி பண்ணிக்கணும் இங்க. அப்போ 1003 இப்படி எழுதணும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? 11 × 78ன்னு வைங்களேன். 7 8 7 8 கூட்டினா 15. 8 5 8 அவ்வளவு.